கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 20/6/2026 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள் ஒரு நிமிடம் நான் பேசுவோம். அன்று தகப்பன் நம்மளோட பாதுகாப்பு காட்சி முடியும். தேவனுடைய சமூகத்தில் வருகிற எல்லா பொல்லாப்பு நாசமோசம் விலக்கி வர நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. என் தேவனுடைய நீதியின் வலது கருத்தினால் இவரை தாங்கி வழி நடத்தும்படி ஜெபிக்கிறேன். உடைய அற்புதத்தின் கரம் இவரோடு இந்த சகலவிதமான நன்மையும் இவருடைய வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கும்படி நீ செய்தரும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நிறைவு இவருடைய வாழ்க்கையில் இருப்பதாக நீர் தருகிற நிறைவானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து அற்புதத்தை செய்யட்டோம்ப்பா. சகலத்தையுமே ஜெயிக்கும்படியான கிருபை இவருடைய வாழ்க்கையில் நீர் வைக்கும்படி ஜெபிக்கிறேன். நீதிமொழிகள் 3:7 கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி தீமையை ஆண்டவரை அணுகாதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. தீமையை விட்டு விலகி கர்த்தருக்குள்ளாக எப்பொழுதும் மனமகிழ்ச்சியா இருக்கும்படி செய்யுங்க. இவரோட பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 20/6/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உங்களுடைய சமூகத்துல வருகிறேன். இந்திய தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசமானது நன்மையை பார்க்கும்படி நீர் செய்தல்லும்படி ஜெபிக்கிறேன். உடைய கிருபை கோலும் கைத்தறியும் தேசத்தை தேற்றுவதாக உடைய நிறைவானது தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்த ஆண்டவரே, சமாதானத்தின் தேவன் தேசத்தில் இருப்பீராக. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை விலையேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுத்தோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்று மென்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.